என்ன, ஒரு வண்டு பறந்து கொண்டிருக்கிறது. அது சிறிய மலர், அதில் திணை அளவு தேன். அந்த வண்டு அப்படியே பறந்து சென்று அந்த தேனை நுகரி சாப்பிட்டதே பத்துல, அடுத்த மலர் போச்சு பத்துல. இப்படி ஒவ்வொரு பூவா போய் இந்த தேனை சாப்பிட்டு இது ரீங்காரமிட்டு இருக்கு. அப்படியே வந்த மணிவாசக பெருந்தகை அந்த அரச வண்டை பார்க்கிறார். பார்த்து மிக அன்போடு, அன்பே இங்கே வா, வண்டு இங்கே வா, என்ன வண்டு இங்கே வா, அரச வண்டு இங்கே வா அப்படின்னாரு. இவர் தோற்றத்தை பார்த்தோம், இவர் அன்பானவர், நம்மை அடித்து கொள்ள மாட்டார் என்ற உறுதியோடு அப்படியே வந்து அரச வண்டே, திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. துளிவுண்டு இருக்கே அந்த பூல போய் தேன் சாப்பிடே, அப்படி சாப்பிடாது அப்படிங்கிறார். அந்த வண்டு கேக்குது, சாமி சாப்பிட்டா இடிச்சுட்டே இருக்கிற தேன் எங்கேயாவது இருக்குமா அப்படி கேட்டு. இருக்கிறது ஒரு தேன், அது மிக அற்புதமான தேன். அப்படியா, அதை யார் தருவார்? அதை தர ஒருவர் இருக்கிறார், வந்து எனக்கு தந்தார். திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையான் ஒருவன் இருக்கிறார், அங்கே சென்று நீ பாடு. திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைந்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. நீங்க அங்க போய் பாடு, அவரை நினைச்சா மகிழ்ச்சி, உண்மைதானே? அவரை பாடினால் மகிழ்ச்சி, நினைந்தரும். கோயில்ல போய் பார்த்தா மகிழ்ச்சி, வீட்டுல பார்த்தா மகிழ்ச்சி, நினைந்தரும் காண்தரும். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். துன்பமா வந்தது இன்பம் தான் வருகிறது. தினம் ஒரு விதமான இன்பச்சுவை பெருமானை பற்றி என்ன பேசுந்தோறும் அனைத்து எழும்பு உள்நிக ஆனந்த தேன் சொரியும் அவரை போய் பாடு என்று மணிவாசகர் கூறுகிறார் என்று வகுப்பிலே கூறிய பொழுது என் பிள்ளைகள் கூறினார்கள். என் வகுப்பு பிள்ளைகள் அனைவரும் ஆமையா, நாங்கள் தினந்தோறும் இந்த இறைவனை பார்க்கிறோம், சிவபுராணம் பாடுகிறோம். ஸ்கூல் பாடெல்லாம் படிச்சா போர் அடிச்சுது, ஆனா சிவபுராணம் தினம் சொன்னா கூட போர் அடிக்கல. சொல்றப்ப தினம் ஒரு தில்ல அப்படி இருக்கு. என்ன அப்புறம் வழக்கம் போல குழந்தைகளா, இதுதான் ஆறாத பெருமானை எப்பொழுது நினைத்தாலும் இன்பம் வருவதால் இதற்கு ஆறாத இன்பம், முடிவில்லாத இன்பம் என்று பொருளாக. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அந்த இன்பத்தை பணம் பெற்றுக் கொண்டு தருகிறாரா என்று கேள்வி எடுத்துக்கொண்டால், அன்பினால் தருகிறார், அருளினால் தருகிறார். அன்பினால் தருவதாக என்றால் அங்கே பிரதிபலன் எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன, இன்றைய பெற்றோர்கள் கிட்டத்தட்ட அந்த நிலையில் நான் இருக்கிறார். என் பிள்ளையை போட்டு சாகடிச்சு படிக்க வச்சு எப்படியாவது டாக்டர் ஆகி இல்ல பொறியாளர் ஆகி அல்லது ஐடி ஃபீல்டு போய் நல்ல சம்பாரிச்சு நான் சொகுசா லக்ஸரியா ஒரு 35 என் பையன் ஃபாரின்ல இருந்து காசு நான் இது பண்ணி என்ன 4 லக்ஸரி, என் பையன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான் அப்படி கெத்து காட்டி, என் மகன் அப்ராட்ல இருக்கான் ஒரு கெத்து. என்ன கெத்து காட்டி வாழக்கூடிய அந்த அன்புக்கு அன்புன்னு பேரு. பிள்ளைகளை பெற்ற உடனே அது வளர்ந்து அதாயி இதாயி என்னை உட்கார வச்சுட்டு நம்ம வந்தா பண்ணிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிற பெற்றோர் அன்பு வடிவானவர். ஆனால் தனக்கில்லை என்றால் கூட தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆளாக்கி தன் உடனே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடிய அந்த நல்ல உள்ளமுடைய பெற்றோர்கள் இருக்கிறார் அல்லவா, அவர்கள் அருள் வடிவானவர்கள். என்ன, இங்கே இறைவன் நம் வளர்ச்சியை கண்டு நம்முடைய அறிவுத்திறனை கண்டு நம் வாழக்கூடிய சைவ நெறிமிக்க வாழ்க்கையை கண்டு நமக்கு இன்பத்தை அருளக்கூடியவர். எப்படிப்பட்ட இன்பத்தை? முடியாத இன்பம்.
நிறைய கொடுத்தார், நிறைய செலவு பண்ணோம், அள்ளி இறைச்சோம், வினைப்பயன் தாக்கியது, தெருவில் நின்றோம், இன்று வரை இறைவன் அருளிக் கொண்டிருக்கிறார். அது ஆறாத இன்பம். வினைப்பயனால் வரக்கூடிய இன்பம் முற்று பெற்றுவிடும், ஆனால் இறையருளால் வரக்கூடிய இன்பம் முற்று பெறாது. ஆக ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி. அந்த அருள் சும்மா துளிண்டெல்லாம் கிடையாது, ஒரு கைப்பிடி அளவுலாம் கிடையாது, மலையளவு அருள். எப்ப வேணாலும் அந்த அருளை எடுத்து சுவைச்சிக்கலாம். என்ன ஆறாத இன்பம் அருளும் மலை, அவர் கற்கண்டு மலை. நாம் எறும்பை போன்றவர்கள். எவ்வளவு சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு 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 இந்த பிறவியில சாப்பிட்டு அடுத்த பிறவி சாப்பிட்டுட்டே இருந்தா கூட அது என்ன செய்யும், குறையாது. ஆக அது முடிவில்லாத அருள். ஆறாத இன்பமாகிய மலையை அருளக்கூடியவரை வணங்குகின்றேன். போற்றி என்றால் வணங்குதல், வாழ்க என்றால் வாழ்த்துதல். ஒரு காரியமாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம், தலைவர் வாழ்க பிடிக்குதோ இல்லையோ அவன் பேரை சொல்லி வாழ்த்துறோம். என்ன அடுத்து தலைவர் வெற்றி உண்டாகட்டும், தலைவர் வெல்க, என்ன அவரை வெற்றி அடைக்கணும் நம்ம சொல்றோம். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஃபர்ஸ்ட் வாழ்த்திட்டாரா, அப்புறம் என்ன பண்றாரு, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தேன் இந்த நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் வருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, வாழ்த்துறாரு, அப்புறம் வணங்குறாரு. ஆக நாம் ஆலயத்திற்கு சென்றால் முதலில் இறைவனை வாழ்த்த வேண்டும், பிறகு வணங்க வேண்டும். ஏனெனில் நாம் சிலருடைய உதவிக்காக செல்லும் பொழுது அவர் பேரை சொல்லி வாழ்த்திட்டு அப்புறம் தானே வணங்கிட்டு அப்புறம் என்ன பண்றோம், அடுத்த நிலைக்கு போவோம் இல்லையா. அங்கே வெல்க தலைவரை, நீங்க வாழ்க அப்படி சொல்லிட்டு உங்களுடைய நோக்கங்கள் வெற்றி அடையட்டும், நான் உங்களை வணங்கிக் கொள்கிறேன். என்ன அந்த சிவரான கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கும். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவடி வாழ்க, வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வந்தரா உங்களுடைய திருவடி வெற்றி அடையட்டும். என்ன அடுத்த அப்படியே என்ன சொல்றாரு, வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் திஞ்சகன் தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குய்வார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்கு விற்கும் சீரோன் கடல் வெல்க. ஃபர்ஸ்ட் வாழ்த்தி தலைவர் நீங்க வெற்றி அடையட்டும், உங்களுடைய நீங்கள் வெற்றி அடைவீராக என்ற தலைவனை வாழ்த்தி அப்புறம் போய் காலில் விழுந்து என்னப்பா இவ்வளவு வாழ்த்துற புகழ்ற என்ன சமாச்சாரம் அப்படின்னு சாமி கேட்கிறப்ப, அது வந்தன சாமி வணக்கம், உங்க திருவடி வணக்கிறேன், ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தேன் இந்த நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மண். சாமி நீங்கள் தூய்மையானவர், நீங்கள் என் தந்தையானவர், நீங்கள் தூய்மையா ஒளிவடிவானவர், நீங்கள் அன்பு வடிவானவர், நீங்கள் என் மனதில் நின்றவர், என் பிறவி வேற இருக்கக்கூடிய அரசர், என்னை திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து என் குருவாக இருந்தவர், எனக்கு முடிவில்லாத இன்பத்தை தருபவர், உங்களை வணங்குகிறேன். அப்படியா, அப்புறம் என்ன அப்படின்னா சாமி அடுத்து சொல்ற, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற. என்னப்பா என்ன சமாச்சாரமா இங்க வந்திருக்க சாமி, நீங்க மனசுல இருக்கிறதுனால ஏதோ உங்க தயவுனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், சொல்றோம் இல்லையா. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எப்படி என்றால், சிவனாகியப்பட்ட அன்புடிவான தாங்கள் என் மனதிலே அன்பை தந்து தங்களை போன்ற அன்பு வடிவனாக என்னை தாங்கள் வாழ வைத்திருக்கின்றேன். என் மனத்தில் வஞ்சனை இல்லாத நல்ல அன்பை தாங்கள் தந்திருக்கிறீர்கள்.
இந்த உலகத்தில் எல்லா உயிரிடத்தும் தங்களுடைய இரக்கம் எவ்வாறு இருக்கிறது, அன்பு வடிவாக இருக்கிறது. ஆக எங்கும் நிறைந்த அன்பு வடிவானே தாங்கள் எனக்குள்ளும் இருப்பதால் நீங்கள் நம்ம உரையால் தான் என்ன சிவன் அவன் எங்க வெளியே இருக்கிற அன்பு எனக்குள்ள ரெண்டு வேறுவில்லையா, ரெண்டும் ஒண்ணுதானே. ஆக எங்கும் நிறைந்துள்ள தங்களுடைய அன்பானது எனக்குள்ளும் இருப்பதால் தாங்கள் என்னுடையவர். தாங்கள் அழைத்ததால் தங்களை தேடி வந்தேன், ஏனெனில் தாங்கள் அருள் இருப்பதால் தான் வர முடியும். நீங்க நினைக்காத நான் வர முடியுமா அரசே அப்படின்னு. சிவனவன் என் சிந்தையுள் நீங்க, அதனால் அவன் அருளாளி அவன் தாழ்மை. சரி, வந்ததெல்லாம் வந்தேன். எதுக்காக வந்த? ஏதாவது வேணுமா? என்ன வேணும்? ஒண்ணு வேணாம் சாமி. சிந்தை மகிழ என் சிந்தனையில் இருக்கும், என் சித்தத்தில் இருக்கும் தாங்கள் மகிழ தங்களுடைய பழமை முறைமைகளை நான் சொல்ல போகிறேன். பழசெல்லாம் நம்ம பத்தி என்னப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா, எதுக்காக? அதையெல்லாம் சொன்னாதான் நான் உனக்கு அருள்வனா? அது இல்ல சாமி, எனக்கு சில தேவை இருக்கிறது. என்னுடைய வினை முழுதும் ஆய வேண்டும். என் வினை மாய வேண்டுமானால் தங்களுடைய திருவடியின் துணை தேவை. ஆக என் சிந்தையில் இருக்கும் தாங்கள் நீங்கள் மகிழ்ந்தால் நான் அறநிலை வாழ்க்கைக்குள் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்வீர்கள். இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை உயிர் செய்து கொண்டு இருக்கிறது பெருமானே. நீங்கள் என் சிந்தனையில் இருந்து உங்களை நான் மகிழச் செய்தால் எனக்கான செயல்களை நீங்கள் செய்வீர்கள். ஆக தங்களுடைய பழமை முறைமைகளை என்னுடைய முந்தைய வினை முழுதும், என்னுடைய பல வினைகள் முழுதும் ஓஞ்சி போயிடுச்சு. அதுக்கு மேல அதால ஏந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ஓஞ்சி போய் உட்கார்ந்து கிடக்குறான்ப்பா, அவனுக்கு என்ன கையால போகுது. அப்படி உரைப்பண்யான் நான் இதையெல்லாம் தங்களுடைய பெருமைகளை இங்கே உரைக்கப் போகின்றேன். என்ன உரைக்கப் போகின்றார்? அவருடைய பழமை முறைகள் என்ன? சிவனவன் என் சிந்தையுள் நீங்க, அதனால் அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் உரைப்பண்யான். என்னுடைய ஊழ்வினைகள் நீங்கள் மகிழ்ந்தால் எனக்கு வேண்டியதை தாங்களே வழியில் செய்வீர்கள் பெருமானே. அதனால் என் வினை ஓய்வதற்காக தங்களை நான் வாழ்த்தினேன். தங்கள் திருவடிகள் வெற்றி அடைய வேண்டும் என்றேன். தங்கள் திருவடிகளை வணங்கினேன். எனக்குள் இருக்கும் தாங்களே எனக்கு எதிலும் இருக்கிற எல்லாவற்றிலும் இருக்கிறீர் என்பதை தங்கள் அருளால் உணர்ந்தேன். அதனால் என் மனதில் இருக்கும் தாங்கள் மகிழ நான் தங்களுடைய பெருமைகளை கூறப் போகின்றேன். தாங்கள் பெருமைக்கு அப்பாற்பட்டவராயினும் தங்களை மகிழ்வித்தால் நான் மகிழ்வேன். தாங்கள் மகிழ்ந்த எனக்குள் இருந்து எனக்கான அருளை தாங்கள் செய்யும் பொழுது என் வாழ்விலே நான் மகிழ்வோடு இருப்பேன். ஆகவே பெருமானி என்ன சிந்தை மகிழ, சிந்தை எனக்குள் தான் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் பெருமானே. எனக்குள் தாங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று ஆசான்கள் கூறியிருப்பதால் எனக்குள் இருக்கும் தாங்கள் மகிழ எனக்கு நானே சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சி தானே. ஆகவே பெருமானே, நான் உங்களை வாழ்த்துவதோடு நானும் தங்களை போல முடிவில்லாத இன்பத்தை அடைவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக என்ன சிந்தை மகிழ தங்களுடைய அன்பு வடிவான வரலாறுகளை, சிறப்புகளை நான் பாடப்போகிறேன். தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அருள வேண்டும். அப்படியா? நம்முடைய புராணத்தை நீ பாடுகிறாயா? சபாஸ். என்ன பாடப் போகிறாய் என்று குருநகையோடு அந்த குனித்த புருவம் குனித்த புருவமுயர்த்தி அந்த கொவ்வை செவ்வாயினால் நம் பெருமான் அப்படியே நோக்கி, அப்படியா கைலாச முந்தை வினை முழுதும் உரைக்கிறீங்களா எல்லாரும்? நீமா
சரி சரி, என்ன சொல்ல போற? பெரியாள் ஆயிட்டீங்கப்பா. சொல்லு அப்படிங்கிறார். பெருமானுடைய குனித்த புருவம், அந்த குறும்பு மிகுந்த கண்கள், அந்த இந்த பிள்ளைகள் ஓடி வந்து நம்ம அருகிலே கொஞ்சம், அம்மா நான் ஒரு பாட்டு சொல்லட்டுமா அப்படி சொல்லும் பொழுது அந்த அம்மாவுடைய முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கும். அதுபோல பெருமான் முந்தைய வினை முழுதும் ஒய்ய நீர் நம்மை பற்றி பேசுகிறாயா, சரி என்று கேட்காமல் கேட்டு சிரிக்காமல் சிரிக்கிறார். குவை செவ்வாயின் குமிழ் சிரிப்பு பார்த்து அவர் கேட்பதை பார்க்கும் சற்று தலைவணங்கிய அந்த ஆன்மா மணிவாசகர் என்ன செய்றார்? சாமி சொல்லட்டுமா? சொல் மணிவாசகா, சொல். சாமி, இது நானாக சொல்லவில்லை சாமி, உங்கள் அருளால் நான் சொல்கிறேன். கண்முதலான் தன் கருணை நெற்றியிலே ஞானமாகிய கண்களை உடைய தாங்கள் கருணை காட்டியதால் தங்கள் முன்பு வந்து அளவிட முடியாத தங்கள் திருவடிகளை வணங்கி சிவராணத்தை சொல்ல போகிறேன். சாமி அப்படியே சொல் மணிவாசகா என்றார். சரி, மணிவாசகர் சற்று என்ன எப்படி தொடங்குவது? இறைவனே பாட சொன்னால் என்ன பாட முடியும்? ஒன்று முடியாதல்லவா? என்ன அடுத்து பேசுகிறார்? என்ன பேசுகிறார்? நாளை சிந்தி. நமச்சிவாய வாழ், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. உங்கள் எண்ணம் சற்று ஈடேறி கொண்டிருக்கிறதா? கேட்டது ஓடி போயிட்டாப்ல. ஐயா சொல்லுங்கய்யா. கேள்வி கேட்கல, நீங்கள் அங்கு சொன்னது நடந்து கொண்டிருக்கிறதா? ஐயா சரியா புரியலைங்கய்யா. இது சிவபுராணத்தை பற்றி நம்ம பேசினப்போ ஒரு நாள் இல்ல, ஆமாங்கய்யா. ஆமா ஆமா, அது நடந்து கொண்டிருக்கிறதா? ஆமாங்கய்யா. ஆமா, நமச்சிவாய வாழ்க. இது போதுமானதா இல்ல இன்னும் இதுதாங்க சுருக்கமா? சிறப்பா இருக்குங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. என்ன சிறப்புங்கய்யா. ஏன்னா என்ன எப்படி மணிவாசகர் எந்த நிலையில் இருந்திருப்பார்ல, என்ன பாதிப்பாரா என்ன? அந்தால் பாட்டுக்கு வந்த மணிவாசகா, உங்களுடைய வாசகங்களை நாம் எழுத வந்துள்ளோம், சொல்லுன்னா உடனே சொல்ல முடியுமா என்ன? அப்ப அந்த இடத்துல போய் மணிவாசகர் நிலைக்கு நம்ம போய் நின்று அந்த சிவபுராணத்தை படித்தால் தானே பொருள் உணர்த்துவாரு. கண்டிப்பா சும்மா உட்கார்ந்து நமச்சிவாய வாழ்க நாள் வாழ்க சாமி அப்படியா? விட காமெடி. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லா பிறப்பும் பிறப்பிடைத்தேன் உணர்வா இருக்கு அதுல. உணர்வு என்றால் பொருள் உணர்ந்துன்னா எந்த நிலையில் இவர் பாடினார் என்ற நிலை உணர்ந்து. ஏதோ திருவருள் செய்து நம் குறை சொல்வது நம் நோக்கம் அல்ல, நம்மளாவது கொஞ்சம் அனுபவப்பட்டு பாடலாமே. கைலாசம், இன்னைக்கு நானும் கைலாசம் பேசிட்டு இருந்த பொழுது சில சிந்தனைகள் வந்தது. திருவருள் கூட்டு வைக்கிறத செய்யறோம். சொல்லுங்கய்யா. சுப்பிரமணிய ஐயா ஏதோ சொல்ல வரார். ஆமாங்கய்யா, நான் கைலாசம் நிறுத்திட்டேன். அதாவது கேள்விகள் கேட்டு
புதிய கேள்விகளையும் நீங்களே கேட்டு அதற்குரிய தக்க பதிலை நீங்களே கொடுக்குறீங்க. இப்போ நம்ம கேட்கல, சிவபுராணமே அப்படித்தான் அவர் பாடி இருக்காரு. அதான் அந்த உரை செய்யறது அப்படிங்கிறது, உரை செய்வதற்கான மூலப்பொருள் உங்ககிட்ட இருக்குது, என்ன அந்த உரைக்குரிய பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால நீங்க வந்து எல்லாமே திருவாசகத்தில் தான் இருக்குது. எல்லாம் திருவாசகத்தில் இருக்குது, சொக்கர வழியாக நாங்க கேட்கிறோம். ஆனா அதுல 2 இந்த குரு மனிதன் நம்ம சொல்லணும் இல்லையா? அதுல குரு மனிதன் சொல்றதா, குரு மனிதன் சொல்றதா? குரு மணி 3 சொல், ஒளி வீசக்கூடிய, ஞான ஒளி வீசக்கூடிய குரு அப்படி சொல்லலாம். அப்ப தனியா தானே சொல்லணும். குருமணி, குரு மனிதன், மனிதனுடைய குரு மனிதன் வராது, குருமணி அப்புறம் குருமணி தன் தாழ்வாள். அதுதான் இந்த 2 இடத்துல சந்தேகமா இருக்கு. சேர்க்கும் பொழுது அந்த நீ உச்சரிக்கிறப்ப குறியில் உச்சரிச்சிட்டீங்களா, குருவாகி மனிதன் ஆகிவிடுவார். அதுதான் கேட்கறேன். புக்குகளை மாறி மாறி போட்டிருக்காங்களா, அதுதான் உங்களை கேட்கறேன். குருமணி 3 சொல்லி நான் போட்டு கும்பு போட்டுறோம். குருமனிதன் இல்லையா, உச்சரிக்கும் பொழுது குருமனிதன் தாழ்வாழ்கன்னு சேர்த்து வேகமா உச்சரிச்சிடணும். சரி 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 சரி. எப்படி ஞானம் இல்ல இல்ல, அங்க குரு மனிதன் அப்படி வாசிக்க கூடாது, சேர்த்தே வாசிச்சிடணும். குரு மனிதன். சரிங்க சரிங்க சரி. குருமணியுடைய குருமனிதன் அப்படி ஒண்ணும். சரி குரு மனிதன் அப்படின்றது குரு மனிதன், அந்த இடத்துல கேப் வச்சீங்க பொருள் மாறி. சரி சரி சரிங்க சரிங்க. நகர ஒற்று மாறிடும். மணி வந்து மணி அப்படி நுனிநாக்கு நீயாடும். மனிதன் அப்படிங்கிற அந்த நீளம், அந்த மனிதன் மனிதன், குருமணி குரு மனிதன் பொருள் அந்த தமிழ் வார்த்தையில உச்சரிக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையா மணிங்கிறது நீர்ந்து நம்ம உச்சரிக்க குரு மனிதன் தாழ்வாழ்க. சரிங்க சரிங்க. குரு மனிதன் தாழ்வாழ்க. சரிங்க சரிங்க. எல்லாத்துலயும் அதுதான் கேட்கறேன். எல்லா புக்கும் 2 சொல்லி தான் போட்டு வச்சிருக்காங்க. இவன் ஆதின புக்கெல்லாம் கூட போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் கேட்டேன். பாவீங்களா? அப்படியா? சிவா சிவா. அதனாலதான் திருப்பி திருப்பி கேட்கறது. எல்லாத்துலயும் 2 சொல்லி என்னடா குரு மனிதன் படிக்கிறது எப்படி? இப்ப குரு மனிதன் ஞானம் வந்து நீங்க சொல்லிட்டீங்க, படிக்கிறது நிறைய குரு வந்து இந்த வைத